ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வேறு பேர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி இந்த மல்லியை நம்ம சும்மா விடக்கூடாது, எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு வசமாக நம்முடைய மல்லியே போயிட்டு தலையை கொடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எம்என் இண்டஸ்ட்ரியில் போயிட்டு வேலை கேட்டதோ அந்த இடத்துல இந்த ரஞ்சிதா போட்டோ பிடிச்சி இந்த ராஜேஸ்வரிக்கு அனுப்பின போட்டோ எல்லாமே விஜய்க்கு காமிக்கிறாங்க. நம்மளுடைய கான்ட்ராக்ட் கிடைக்காத போனதுக்கு நமக்கு இவ்வளோ பெரிய லாஸ் வந்ததுக்கு காரணமே இந்த மல்லியாக தான் இருக்கும். விஜய் இவ போயிட்டு அந்த கம்பெனியில் நம்ம கோட் பண்ண அமௌண்ட்லேருந்து எல்லாமே சொல்லிட்டு இருப்பா. இவ நம்மளை வாழ வைக்கிறதுக்கு வந்தவள, இவ நம்மளை அழிக்க வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நல்லாவுமே விஜய் கோவப்படுத்தி விடுறாங்க. நம்முடைய விஜய் பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கிறேன். இந்த ஆஃபீஸ் டீட்டெயிலெல்லாம் மல்லிக்கு அவ்வளோ தெரியாது. எப்படி அவள் போயிட்டு சொல்லியிருப்பா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நம்முடைய மல்லி மேலே கோவப்பட்டு கையை ஓங்கியிருக்க மாட்டாருங்க. ஓங்கினதும் இல்லாத பார்த்தீங்கன்னா மல்லி உன்னை என் மனசில் எந்த இடத்துல வச்சுருந்தேன், ஆனால் நீ இப்போ பண்ணியிருக்கிற காரியத்தினால நீ என் அடி மனசுலேருந்தே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி கோவப்பட்டுட்டு போயிடுறாங்க. நம்முடைய மல்லி அடிக்க நம்முடைய வெண்பா குட்டி கதறி போயிட்டாங்க. மல்லியம்மா அப்படின்ட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் யோசிச்சிருக்கலாங்க. இந்த என்னதான் அக்காலாம் இருந்தாலும் எவ்வளோ போட்டு கொடுக்குறதுல நல்லாவே போட்டு கொடுக்குறாங்க. அது நல்லாவே நம்ம விஜய்க்கு தெரியும். அதை ஒரு நிமிஷம் அனலைஸ் பண்ணியிருந்தாருன்னா நம்முடைய மல்லியை இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வேலைக்கு தான் போயிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க ஒரு ஸ்டெப்பு மேலே தாங்க வச்சிருப்பாரு. ஆனால் அதுக்கான கொஞ்சம் கூட இடம் கொடுக்காது. அந்த அளவுக்கு நம்ம விஜய் ஏசி விட்டு நம்முடைய மல்லி மேலே கோவப்பட வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லியை பார்த்து, மல்லி நீ எங்கே போனாலும் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பவரை நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க நான் உங்களுக்கு என்னங்க துரோகம் பண்ண, எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படி விளையாடுறீங்க அப்படின்ற கேட்டுக்கு, எது நான் உன் வாழ்க்கையில் விளையாடுறேன், நீ தாண்டி என்னுடைய தம்பியை கட்டிக்கிட்டு எங்களுடைய வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்க, நீ இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்தை போட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பி போய்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய மல்லி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ணாத மன வருத்தத்தோடு விஜய் நம்மளை அடிக்கிறதுக்காக கையை வாங்கிட்டாரு. ஒரு நிமிஷம் நாம் எதுக்காக போனோன்றதை கேட்கல, நம்மளை தப்பாக நினச்சிட்டாரு. அது போக பாட்டம் ஆஃப் ஹார்ட்லேருந்து தூக்கி எரிஞ்சிட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது, நம்ம இருக்கிறதே வெண்பா குட்டிக்காக தான் ஆனால் இப்போ நம்மளுக்கு விஜய் நம்மளை மேலே கோவத்தை காட்டினாலே உள்ளுக்குள்ளே நம்ம மேலே பாசம் வச்சிருக்காருன்னு நினைச்சோம். ஆனால் இப்போ அது எல்லாமே போயிருச்சு. நம்ம வேலைக்கு போகணும்னு நினைச்சது ஒரு தப்பா, ஆண்டவா எதுக்கு எனக்கு இந்த மாதிரி சோதனையை கொடுக்குறேன், நான் எனக்காக வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், வெண்பாவுக்காக தானே வேலைக்கு போகணும்னு நினைச்சேன், அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்து விஜய் சார் மனசில் என்னை தூக்கி எறிகிற மாதிரி பண்ணிட்டியே, நான் யாருக்கு எந்த ஒரு துரோகம் பண்ணது இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே மனதளவில் பாதிச்சு அழுகிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னால் தானம்மா நான் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா செல்லம், நீ அதை பற்றி ஏதோ ஒன்று நினச்சிக்காது அப்படின்ற மாதிரி நம்முடைய வெண்பாவை சமாதானப்படுத்தி நம்ம மல்லி ஆளாக ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்முடைய விஜய்க்கு உண்மை தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப்